இந்த ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு இன்னைக்கு ப்ரோபயாட்டிக் சப்ளிமெண்ட் எல்லாம் கடையில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா நம்ம வந்து ப்ரோபயாட்டிக் சாப்பிட்டுட்டே இருந்தோங்க. அது எங்கிருந்து வருது அப்படின்னா, ப்ரோபயாட்டிக்ங்கிறது வந்து நல்ல பாக்டீரியா. அது வந்து தயிர்ல இருக்குது. அந்த தயிருக்கு இருந்து எடுத்துக்கிற ப்ரோபயாட்டிக்கு வந்து உணவு வந்து ப்ரீபயாட்டிக். அது எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனுங்க. இதை வந்து திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்துல வந்து சமையல்கட்டில் ஒரு முக்கிய உணவாகவே இருந்தது. தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து தேன் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். அது அந்த திருவிதாங்கூர் ராஜாவாவே இருந்தாலும் கையில் ஊத்தி நக்கச்சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஊத்தியோ வேற ஸ்பூன் ஊத்தியோ எல்லாம் சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா வந்து புற போயிருச்சுன்னா உயிருக்கு ஆபத்து அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம காலங்காலமா முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களும் உங்க குழந்தை இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, சுகர் பேஷண்டாவே இருந்தா கூட கம்மியான அளவுல வந்து தயிர் சாப்பிட்டதுக்கு பிறகு வந்து கண்டிப்பா தேன் சாப்பிடுங்க. உடம்பு வயிற்றுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு புதுசா இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஆரோக்கியமா இருக்கும்னு நீங்க நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.